ஈடி நேயர்களுக்கு வணக்கம். என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதை வாங்கலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் வாங்கலாமா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமான்னு எல்லா பக்கமும் ஓடிட்டுருக்கோம். ஸோ பேசிக்காக என்ன சொல்லலாம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். முதல்ல என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி அசட் கிளாஸஸ் இருக்குது, எதில் யார் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஏஜில் இருக்கிறவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம எல்லா பக்கமும் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியராக ஒரு ஹை லெவலில் அசட் கிளாஸஸ்லாம் என்ன, அதோட டாக்ஸேஷன் எப்படி இருக்குது, எந்தெந்த ஏஜில் இருக்கவங்க எந்தெந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ட் லாஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது அனதர் ஒயிட் போர்ட் செஷன் ஃப்ரம் குமார் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஒரு ஏரியாக்குள்ளே, ஒரு புது ஏரியாக்குள்ளே போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதில்லை. அதை விட்டுட்டு நம்ம எல்லா பக்கமும் போயிட்டுருக்கோம்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 6 அசட் கிளாஸஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ என்னென்ன அசட் கிளாஸஸ் முதல்ல ஹை லெவலில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எக்விட்டி, செகண்ட் ரியல் எஸ்டேட், தேர்ட் டெட், ஃபோர்த் கமோடிட்டி, ஹைப்ரிட், அண்ட் சிக்ஸ்த் மல்டி அசட். ஓரளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு நான் ஒரு மேப் மாதிரி நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்விட்டினா என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ எக்விட்டிங்கிறது பேசிக்காக நம்ம டேரெக்டாக ஷேர்ஸ்லாம் வாங்குகிறோம், இல்லை கம்பெனியோட ஷேர்ஸ் டேரெக்டாக வாங்குகிறோம். ஸோ அது எக்விட்டியில் வரும். ஸோ ஷேர்ஸில் 2 டைப் இருக்குது, லிஸ்டட் அன்லிஸ்டட்னு இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். பட் ஷேர்ஸ் வாங்கும்போது நீங்கள் டேரெக்டாக ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்டில் போய் வாங்குறீங்கல்ல, அதுதான் ஷேர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷேர்ஸு. ரெண்டாவது ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதுவுமே எக்விட்டிக்குள்ளே தான் வரும். ஸோ ETFனால் என்னென்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது ஒரு 10 இல்லை 20 ஷேரை சேர்த்து ஒரு யூனிட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ETF ஆர் உங்களுக்கு நிஃப்டி 50 ETF. ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இண்டெக்ஸோட ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக உள்ளே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் EV ETFனு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா EV ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், செமிகண்டக்டர் கம்பெனிஸ், எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ்னு இதெல்லாமே இருக்கும். ஸோ ETFஸுமே உங்களுக்கு எக்விட்டிக்குள்ளே வரும். அடுத்து நார்மல் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி செக்டர், எக்விட்டி கிளாஸ் கீழே வரும். ஓகே, தென் ரீட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீட்ஸுங்கிறது என்னென்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஹைப்ரிட் கிளாஸில் இருந்தது. ஆனால் இப்போ ஜான்வரியிலேருந்து இதை எக்விட்டிக்கு கான ஸ்டேட்டஸை செபி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது என்ன ஆக போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி ரீட்ஸ் ரொம்ப யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சமே பேர் தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் ரீட்ஸை எல்லோரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. என்ன மெயின் ரீசன்னா, இதை ஈக்விட்டிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஈக்விட்டி கீழே கொண்டு வந்துட்டா யார் மெயினாக வாங்குவா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன வாங்குறாங்க? ஷேர்ஸ் வாங்குறாங்களா? இப்போ ரீட்ஸும் ஈக்விட்டின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்களோட போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் ரீட்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போது என்ன ஆகுனா, ரீட்ஸ் இனிமேல் நிறைய பேர் வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இது கிளாஸிஃபிகேஷன் டெட்லேருந்து அவங்க எக்விட்டிக்கு கொண்டு வந்ததுனால. அண்ட் லாஸ்ட் PMS, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இது HNIக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs அண்ட் அபோவ் டேரெக்டாக ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு PMSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, AIF, ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். அது மினிமம் 1 crore. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எக்விட்டினா என்னங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இந்த கிளாஸ்க்கு என்னென்னலாம் வருதுங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ரியல் எஸ்டேட் போவோம். ஸோ ரியல் எஸ்டேட் நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான். நம்ம வீடு வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், இது ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் பண்ணிகிட்டே இருந்தது தான். இப்போ ரீட்ஸும் அது கீழே தான் வரும். ஸோ என்னடா நான் இங்கேயும் இது இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது ரியல் எஸ்டேட் கீழே ரீட்ஸ் இருக்குது. பட் ரீட்ஸை ரீசெண்டாக எக்விட்டின்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருந்தாலும் இந்த ரீட்ஸுக்கு கீழே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் மால், அப்புறம் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ், அப்புறம் பெரிய மல்டிப்ளெக்ஸ், அது மாதிரி ரியல் எஸ்டேட் அசட்ஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இது ரெண்டுலேயுமே வரும். இது இப்போ ரீசெண்டாக அவங்க இதை எக்விட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரீட்ஸு. ஸோ இன்னொன்று ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப். இதுவுமே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது. பெங்களூர், ஹைதராபாத்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது என்னென்னா, பேசிக்காக நீங்கள் இப்போ ஒரு வீடோ இல்லை இடமோ வாங்குறீங்கன்னா, நீங்கள் லம்பாக மொத்தமாக கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும், லோன் போட்டு தான் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா 1 crore கொடுத்து அந்த ஃப்ளாட்டை ஃபுல்லாக வாங்கணும். பட் இனிமேல் அது மாதிரி தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பில்டிங் எடுத்துக்குவோம். இந்த பில்டிங்கில் நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஆனால் இந்த பில்டிங்கை நம்ம ஃப்ராக்ஷனலாக ஓனர்ஷிப் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 யூனிட்ஸ். இப்போ இந்த பில்டிங்கோட மொத்த வேல்யூ 10 crores அதை நம்ம ஒரு 10,000 யூனிட்ஸாக பிரித்து
ஒருத்தருக்கும் அந்த யூனிட்டை நம்ம கொடுக்கலாம். இதுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப்னு பேர். ஸோ அப்போ இந்த பில்டிங்கில் இருக்கிற மொத்த ஆஃபீஸில் இருந்தும் ரெண்ட் வருமா? ஸோ அந்த ரெண்ட்டை திருப்பி ஈக்குவலாக பிரித்து அந்த 10,000 இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப்னு சொல்லுவோம். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் எழுதியிருக்கேன். ரீட்ஸும் அதே தான் பண்ணுறாங்க. ரீட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ராக்ஷனலில் வந்து அன்லிஸ்டட், இவங்க வந்து லிஸ்டட் கிடையாது. நீங்கள் தெரிஞ்ச பில்டர்கிட்டயோ உங்கள்கிட்டயோ போய்ட்டு இந்த ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் நீங்கள் வாங்கிப்பீங்க. ஆனால் ரீட்ஸ் எப்படின்னா செபி ரெகுலேட் பண்ணி அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீட்ஸில் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ், ஆஃபீஸ் பார்க்ஸ், டெக்னோ பார்க்ஸ் இதெல்லாம் வந்து ரீட்ஸ் கீழே இருக்கும். ஓகே, மால்ஸ் இதெல்லாம் ரீட்ஸ் கீழே வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்கேன். அண்ட் டேரெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லேண்டோ வீடோ வாங்குறது டேரெக்ட். ஓகே, தேர்ட் வந்து நம்ம டெட்டுக்கு போயிடலாம். டெட்டு வந்து நிறைய இருக்குது. டெட்டுக்கு கீழே நான் கொஞ்சம் ஹை லெவலில் எழுதிருக்கேன். ஸோ நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இதெல்லாம் தான் வந்து நம்ம எஃப்டிஆர்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப் நம்மளோட எம்ப்ளாயி பிஎஃப் சொல்கிறல, இதெல்லாமே வந்து டெட் கீழே வரும். அப்புறம் உங்களோட ஃபேமஸ் பாண்ட்ஸ். ஓகே, இப்போ எல்லோரும் பாண்ட், யாரை கேட்டாலும் நான் பாண்ட் வாங்குறேங்கிறாங்க. ஆனால் பாண்டில் இருக்க ரிஸ்க் தெரியாமல் எல்லோரும் நான் பாண்டு வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதையுமே இதில் வந்து யார் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறப்போ அந்த பாண்டையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ பாண்டு, என்சிடிஸ், நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ், ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு டெட் கீழே வரும். லிக்விட் ஃபண்ட்ஸ், இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை உடனே டேரெக்டாக ஷேர்ஸில் போடாமல் லிக்விட் ஃபண்ட் லிக்விட் இடிஎஃப்பில் போட்டு பார்க் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ஷேர் கீழே விழும்போது அந்த இடிஎஃப்பை விற்று அந்த ஷேரை வாங்கிக்குவாங்க. ஸோ அதுவுமே டெட் கீழே வரும். அண்ட் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் வரும், அதே நான் எழுதிருக்கேன். ஸோ ஒரு ஹை லெவலில் டெட்டோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஃபோர்த் வந்து கமோடிட்டி. ஸோ கமோடிட்டியில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது கோல்டு அண்ட் சில்வர். இப்போ காப்பர் கூட ட்ரேட் ஆகுது, ஆனால் நமக்கு லிஸ்டடில் வராது. அது நீங்கள் ஃபியூச்சர்ஸ் மாதிரி எம்சிஎக்ஸில் போய் வாங்கணும். அதனால் அதை பற்றி நான் எழுதலை. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். அண்ட் அதோட நீங்கள் அதை ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வாங்கலாம், இல்லைனா இடிஎஃப் ஃபார்மேட்டில் வாங்கலாம். அதுதான் நான் கமோடிட்டின்னு நீங்கள் போட்டிருக்கேன் நான். ஓகே, ஸோ டிஜிட்டல்லையும் நீங்கள் வாங்கலாம். பட் டிஜிட்டல்லையும் நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே நான் எழுதலை. நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடுங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த எக்விட்டியையும் டெட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா வி கெட் அ அசட் கிளாஸ் கால்ட் ஹைப்ரிட். ஓகே, ஸோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுங்கிறது அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி வந்து 75%, டெட் வந்து 25%. ஓகே, இப்படி இருந்ததுன்னா இதை வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். பட் இந்த ரேஷியோ வந்து வேரி ஆகும். இது சில சமயம் 50-50 இருக்கும், பேலன்ஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். சில சமயம் இது வந்து டைனமிக் அலோகேஷன் சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா டைனமிக்காக இந்த பர்சன்டேஜை மாற்றிட்டே இருப்பாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா இந்த எக்விட்டியை மாறிடும். இது 25% இருக்கும், எக்விட்டி இது 75% இருக்கும். ஸோ ஹைப்ரிட்டில் இதெல்லாம் மாறி வரும். அதனால் நான் இங்கே வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஈக்விட்டியும் டெட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஹைப்ரிட் கிடச்சிடும். ஓகே, அதுக்குள்ளே இருக்கிற பர்சன்டேஜ் வந்து ஃபண்டு அது மாறும். அது என்னங்கிறத நம்ம அந்த ஃபண்டு எடுக்கும்போது தெரியும். நம்ம அது நம்ம டீட்டெயில் இன்னொரு இதில் நம்ம பேசலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்டி அசெட். ஸோ மல்டி அசெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மிக்ஸ் பண்ணுறோம். ஹைப்ரிட், டெட்டு, கமோடிட்டி 3 மிக்ஸ் பண்ணுறோம் அதில். ஸோ எக்விட்டி, டெட்டு, கமோடிட்டி அண்ட் ரீட்ஸ், இது 4மே மிக்ஸ் ஆகிடுது. பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏற்கனவே போட்ட எல்லா அசெட் கிளாஸும் மிக்ஸ் பண்ணோன்னா தான் மல்டி அசெட்னு வரும். மல்டி அசெட் இன்னொன்று என்னென்னா, எக்விட்டியில் வந்து இந்தியா எக்விட்டி இருக்கும், இன்டர்நேஷ்னல் எக்விட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் இடிஎஃப்ஸ், ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த யூனிட்ஸை வாங்கி இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மல்டி அசெட்டோடக்கான ட்ரூ லேபிள் ஃபண்டாக அது மாறிடும். ஏன்னா மல்டி அசெட்டுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா அசெட் கிளாஸ்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க்கை கம்மி பண்ணுறோம். அதனால தான் மல்டி அசெட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நிறைய மல்டி அசெட் ஃபண்டு இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்தியா எக்விட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக வர ஃபண்ட்ஸ்லாம் இன்டர்நேஷ்னலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ரீட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா அசெட் கிளாஸும் ஒரே இதில் கிடைக்கிறனால தான் மல்டி அசெட் ஃபண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மேப் நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி என்னென்ன பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.